ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை மொச்சை வச்சு ஒரு கிராமத்து ஸ்டைலில் சட்டியில் பச்சை மொச்சை வச்சு காயெல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மண் சட்டியில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் காய்ஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே 6 பல் பூண்டையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா ஒன்று சேர வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும், குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பும் போட்டு நல்லா வதக்குக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. வதங்கி வந்தோடனே 2 மீடியம் சைஸ் டொமேட்டோவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. வெங்காயம் வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், நீங்கள் விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு எல்லா காயும் சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். அது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே நல்லா காயை வதக்கணும். வதக்கிட்டு இப்போ நான் பச்சை மொச்சையை உரித்து வச்சுருக்கேன், அதுக்குள்ளேயும் சேர்த்துக்கிறேன். 2 டொமேட்டோவை அரைச்ச விழுதியும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு பச்சை மொச்சையை சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அதில் ஊற்றிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. காய், மொச்சை எல்லாம் வெந்து வந்த உடனே ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன், அதையே கரைச்சி அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. நம்ம இதுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு 10 பல் தேங்காயும், கூடவே 5 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் அளவு சோம்பும், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரமும் அரைச்சி எடுத்துக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்த உடனே புளி தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். காய் வெந்தோடனே புளி ஊற்றுங்க. புளி ஊற்றிட்டிங்கன்னா காய் வேகாது. காய் வெந்தோடனே புளி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். எல்லாம் ஒன்று சேர கலக்கி திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நான் பக்கத்துலேயே ஒரு வடைச்சட்டியில் சின்ன வெங்காயம், கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தாளித்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டு தாளித்து அந்த குழம்புல சேர்த்துக்குங்க.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.